வணக்கம். இன்றைக்கான டாபிக் நமக்கு ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். ஒர்க் ஷீட் வந்து 18 எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது டிஎன் செட் 2017 கேட்ட கொஸ்டின். ட்ரைஅசிட்டாக்சி பெர் அயோடினின் இஸ் used as the oxidant in. நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. டெஸ்மார்டின் ஆக்சிடேஷன், ஸ்வர்ன் ஆக்சிடேஷன், பேயர் வில்லிகர் ரியாக்ஷன் அண்ட் டையோன் ஃபினால் ரீஅரேஞ்ச்மெண்ட். இப்போ டெஸ்மார்டினோட ஸ்ட்ரக்சர் ஆக்சிடேஷன் அந்த ரியேஜன் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த ஆக்சிடென்டோட ஸ்ட்ரக்சர். ட்ரைஅசிட்டாக்சி பெர் அயோடினே. இதில் அயோடின் வந்து 3 அசிட்டைல் குரூப்போட அட்டாச்ட் ஆகிருக்கும். இந்த ரியேஜன் தான் நம்மளுக்கு டெஸ்மார்டின் ஆக்சிடேஷனில் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே அயோடின் வந்து பென்டாவேலன்ஸில் இருக்குது. 3 அசிட்டேட் குரூப்போட ஜாயின் ஆகிருக்கு. ஒரு பக்கம் பென்சின் ரிங்கோட அட்டாச்சாக இருக்குது, இன்னொரு பக்கம் எஸ்டர் குரூப்போட ஜாயின் ஆகிருக்கு. ஸோ டோட்டலாக வேலன்சி வந்து 5. ஓகே, இந்த ரியேஜனோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் அ வெரி மைல்டு ரியேஜன். நம்மளுக்கு ரியாக்ஷனும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக நடக்கும். ஒரு 0.5 to 2 ஹவர்ஸில் நம்மளுக்கு வந்து ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிரும். ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஆல்கஹாலை நம்மளுக்கு ஆக்சிடைஸ் பண்ணி ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோனாக மாற்றும். ஸோ ஒரு மைல்டான ஆக்சிடைசிங் ரியேஜென்ட். ஓகே, ஸோ ஆப்ஷன் 1 தான் நமக்கு சரியான ஆன்சர். அடுத்த ஆக்சிடேஷன்லாம் நம்ம என்னன்னு பார்த்துருவோம். எஸ்பெஷலி ஸ்வர்ன் ஆக்சிடேஷனில் நம்ம டிஎம்எஸ்ஓ அண்ட் டைஆக்சிலைல் குளோரைட் தான் யூஸ் பண்ணுவோம். அதுதான் அதனோட ரியேஜென்ட். மூணாவதாக கொடுத்துருக்க பேயர் வில்லிகர் ரியாக்ஷனில் பெர் ஆசிட் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக. நாலாவதாக கொடுத்துருக்க டையீனோன் ஃபீனால் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆசிட் இஸ் அ கண்டிஷன். ஸோ அப்போ சரியான ஆன்சர் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் டெஸ்மார்டின் ஆக்சிடேஷனில் தான் நம்ம பென்டாவேலண்ட் அயோடின் ரீஏஜென்ட், அதாவது ட்ரைஅசிட்டாக்சி பெர் டையோடின் யூஸ் பண்ணுறோம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஒரு அல்கைன் வந்து டிரான்ஸ் அல்கீனாக மாறி இருக்கு, அதாவது இ அல்கீன். அப்போ அல்கைன் டிரான்ஸ் அல்கீனா நமக்கு இ அல்கீனா டிரான்ஸ் அல்கீனா நமக்கு மாறுது. கொடுத்துருக்க ரியேஜென்ட்ஸில் நம்ம பார்ப்போம். ரியேஜென்ட்ஸில் வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் அண்ட் ட்ரைபியூட்டைல் டின் ஹைட்ரேட், இந்த ரெண்டுமே நமக்கு வந்து டபுள் பாண்டுக்குள்ளது கிடையாது. ஓகே, அல்கைன் டு அல்கீன் கன்வர்ஷன் கிடையாது. கொடுத்துருக்க ஏஎன்சி மட்டும் தான் நம்மளுக்கு கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷனில் வரும். ஸோ அல்கைன் வந்து அல்கீனாக மாறும். ஸோ ஃபஸ்ட்டு ரியேஜன் வந்து நம்மளுக்கு லெண்ட்லர் கேட்டலிஸ்ட். லெண்ட்லர் கேட்டலிஸ்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அல்கைனை வந்து அல்கீனாக மாற்றும், ஆனால் ஹைட்ரஜன் வந்து சேம் சைடு ஆட் ஆகும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய அல்கீன் வந்து இசட் அல்கீனா நமக்கு இருக்கும். ஆனால் நம்மளோட கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது வந்து அல்கைன் டு இ அல்கீன், அதாவது டிரான்ஸ் அல்கீன். ஸோ அப்போ பிரிட்ஜ் டைரக்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். ஆப்ஷன் சி பாருங்கள். அதில் பிரிட்ஜ் ரெடியூசிங் ஏஜென்ட் நம்மளுக்கு லித்தியம் இன் லிக்விட் அமோனியா. பிரிட்ஜ் ரிடக்ஷனில் நம்மளுக்கு சால்வேட்டட் எலக்ட்ரான் தான் ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு டிரான்ஸ் அல்கீன் கிடைக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, டிரான்ஸ்பொசிஷனில் இந்த எனக்கு மெக்கானிசம் வந்து நம்மளுக்கு ஆட் எலக்ட்ரான் மெக்கானிசம் தான். அப்போ நம்மளுக்கு டிரான்ஸ்பொசிஷனில் இருந்தால் தான் நம்மளுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஸோ அதனால் கிடைக்கக்கூடிய நம்மளுக்கு அல்கீன் வந்து டிரான்ஸ் அல்கீனாக இருக்கும். அப்போ நமக்கு சரியான ஆப்ஷன் சி தான். ஏன்னா லெண்டர் கேட்டலிஸ்ட் அல்கீன் கொடுக்குது, பிரிட்ஜ் ரிடக்ஷனில் தான் நம்மளுக்கு டிரான்ஸ் அல்கீன் கிடைக்குது. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த ஆன்சர் கொஸ்டின் பாருங்கள். நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் ஸ்டார்டிங் மெட்டீரியலுக்கும் ப்ராடக்ட்டும் கொடுத்துருக்காங்க. என்ன கன்வர்ஷன் சொல்லி கேட்டிருக்காங்க, அதுக்கு தேவையான ரீஏஜென்ட் கேட்டிருக்காங்க. நம்ம கன்வர்ஷன் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டபுள் பாண்ட் வந்து நம்மளுக்கு ஈபாக்சைடாக மாறி இருக்குது. ஸோ அப்போ ஒரு ஈபாக்சிடைசிங் ரீஏஜென்ட் தான் நமக்கு வேணும். ஸோ த ப்ராசஸ் இஸ் ஈபாக்சிடேஷன். கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸை பாருங்கள். நம்மளுக்கு வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு அண்ட் சோடியம் ஹைட்ரோக்சைடு, தென் டைமெத்தில் டைஆக்சிரேன் கொடுத்துருக்காங்க. சி வந்து
டைமெத்தில் டைஆக்சைடின் வந்து அப்ரிவேட் பண்ணுறது DMDO அப்படின்னு சொல்லி அப்ரிவேட் பண்ணுவாங்க. இட்ஸ் அ வெரி குட் ஈபாக்சிடைசிங் ரியேஜென்ட். ஆப்ஷன் சி பாருங்கள், டைபால் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி டைபால் வந்து ஒரு செலக்டிவ் ரிடக்ஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய ரீஏஜென்ட். நம்மளுக்கு எஸ்டரை வந்து ஆல்டிஹைடாக மாற்றக்கூடியது. அதுக்கப்புறம் அவங்க மெட்டாக்ளோரோ பென்சாயிக் ஆசிட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டி ஆப்ஷன் பாருங்கள், நம்மளுக்கு சல்ஃபர் ட்ரைஆக்சைடு இன் பிரிடின் டைமெத்தில் சல்ஃபாக்சைடில் இருக்குது நம்மளுக்கு. இந்த ரீஏஜென்ட் வந்து நமக்கு பாரிங் டோரிங் ரீஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்மளுக்கு ஆல்கஹால்ஸை ஆக்சிடைஸ் பண்ணி கொடுக்கும். இட்ஸ் a mild oxidizing agent, paric Doring oxidation. ஸோ அப்போ நம்மளுக்கு C and D வந்து ஆன்சர் கிடையாது. A and B தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா நம்மளுக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு இன் ஆல்கலைன் மீடியம் அண்ட் டைமெத்தில் டைஆக்சைடு ரெண்டுமே நம்மளுக்கு ஈபாக்சிடைசிங் ஏஜென்ட். A and B இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன்னா கொஸ்டினில் நம்மளுக்கு ரீஏஜென்ட் இஸ் ஆர் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஆப்ஷன் வரலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்குது ஸ்டார்டிங் காம்பவுண்டாக ஒரு டையால் இருக்குது. ரீஏஜென்ட் வந்து PCC இன் டைக்ளோரோமீத்தேன் கொடுத்துருக்காங்க. PCC இன் டைக்ளோரோமீத்தேன் will act as a mild oxidizing agent. நமக்கு இது பிரிடினியம் குரோமைல் குளோரைட் ஒரு மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இது ஆல்கஹால்ஸை நம்மளுக்கு ஆல்டிஹைடாவோ கீட்டோனாவோ கன்வெர்ட் பண்ணும். ஓகே, இங்கே கொஸ்டினில் நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. 1765 சென்டிமீட்டர் இன்வெர்ஸில் IR ஸ்பெக்ட்ரத்தில் பேண்ட் கிடைக்குது. இந்த வேல்யூ நமக்கு இண்டிகேட் பண்ணக்கூடியது என்ன? எஸ்டர் ஃபங்க்ஷனல் குரூப்பை நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஏன்னா எஸ்டர்ஸ்க்கு வந்து ஹையர் வேல்யூ வரும். ஏன்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால. ஸோ இப்போ நம்ம இந்த ரியாக்ஷன் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இந்த காம்பவுண்டில் நம்மளுக்கு 2 டைப் ஆஃப் ஆல்கஹால் இருக்குது. CH2OH பிரைமரி ஆல்கஹால் இருக்குது. அதே மாதிரி பென்சைலிக் ஆல்கஹால் இருக்குது. பென்சைன் அது வந்து பென்சைலிக் ஆல்கஹால் செகண்டரி ஆல்கஹால். பட் ஆனால் அந்த ஆல்கஹால் அட்டாச்சாக இருக்குது பென்சின் ரிங்கோட. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி PCC வந்து மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்றதுனால அதனால் பென்சைலிக் ஆல்கஹாலை வந்து ஆக்சிடைஸ் பண்ண முடியாது. பிரைமரி ஆல்கஹாலை மட்டும் நம்மளுக்கு ஆல்டிஹைடாக கன்வெர்ட் பண்ணும். இப்போ இந்த ரியாக்ஷன் பாருங்கள். பென்சைலிக் ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆகாது. நமக்கு எண்டில் இருக்கக்கூடிய பிரைமரி ஆல்கஹால் ஆல்டிஹைடாக நமக்கு கன்வெர்ட் ஆகும். இப்போ நமக்கு வந்து சைக்ளிசேஷன் நடக்கும். ஏன்னா ஆல்கஹால் நம்மளுக்கு இருக்கக்கூடியதில் ஆக்சிஜன் 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். அது வந்து நம்மளுக்கு நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் பண்ணும். கார்பனை நமக்கு அட்டாக் பண்ணும். ஸோ அந்த எலக்ட்ரான் ஆக்சிஜன் ஷிஃப்ட் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு சைக்ளிக் எஸ்டர் இங்கே ஃபார்ம் ஆகும். புரோட்டான் லூஸ் பண்ணி ஆக்சிஜனை நியூட்ரலைஸ் பண்ணிடும். அதே மாதிரி இங்கே ஹைட்ரஜன் லூஸ் ஆகி நம்மளுக்கு கார்பனில். ஸோ கிடைக்கக்கூடியது நம்மளுக்கு ஒரு சைக்ளிக் எஸ்டர். அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். இந்த ரியாக்ஷன் தெரியலாட்டி கூட நம்மளுக்கு வந்து IR வேல்யூவை வச்சு நம்மளோட கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா எஸ்டருக்கு தான் அதிகப்படியான கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அதிகமான ஸ்ட்ரெச்சிங் நமக்கு வரும். ஸோ எஸ்டரோட IR வேல்யூ தெரிஞ்சாலும் நம்மளால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். மற்ற ஆப்ஷன் எதுலேயுமே நம்மளுக்கு எஸ்டர் இல்லை. டையோனும் ஆல்டிஹைட் கீட்டோன் தான் இருக்குது. ஸோ அதனோட வேல்யூஸ் வந்து கம்மியாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதில் நம்மளுக்கு மேஜர் ப்ராடக்ட்ஸ் A and B இந்த ஃபாலோயிங் ரியாக்ஷன் சீக்வன்ஸ்னு கேட்டிருக்காங்க.
பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ரீஏஜென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு சைக்ளிக் கீட்டோன் இருக்குது. ஃபஸ்ட் 2 ரீஏஜென்ட் இருக்குது. ஒன்று ஃபினைல் மெக்னீசியம் புரோமைடு இஸ் கிரிக்னாட் ரீஏஜென்ட். ரெண்டாவது நம்மளுக்கு டொசைல் ஆல்கஹாலோட ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ கிரிக்னாட் ரீஏஜென்ட் ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1,2 அடிஷன் நடக்கும். OMGBr அண்ட் நம்மளுக்கு அந்த ஃபினைல் குரூப் இங்கே அட்டாச்ட் ஆகும். ஓகே, இப்போ டொசைல் ஆல்கஹால் போடும்போது நம்மளுக்கு ஆல்கஹாலாக கன்வெர்ட்டாக மாறும். இது இதனோடய நிற்காது. அடுத்த ஸ்டெப்பில் நம்மளுக்கு டீஹைட்ரேஷன் நடக்கும். ஓகே, ஏன்னா OH பிஹெச் அதாவது ஃபினைல் குரூப்பும் ஒரே கார்பனில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஸ்டெபிலிட்டின்னு பார்க்கும்போது டீஹைட்ரேஷன் நடக்கும். வாட்டர் எலிமினேட் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு சைக்ளோஹெக்சீன் டெரிவேட்டிவ் கிடைக்கும். இந்த ஆப்ஷன் வச்சு பார்த்தா நம்மளுக்கு பியில் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. ACD இந்த 3லையுமே நமக்கு அதுதான் A தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பியை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கு அடுத்ததில் கொடுத்துருக்கிறது வந்து ஹைட்ரோபோரேஷன் ரீஏஜென்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து மைல்டு ஆக்சிடைசிங் ரீஏஜென்ட் கொடுத்துருக்காங்க. மூணாவதாக நம்மளுக்கு மெட்டாக்ளோரோ பெர்பென்சோயிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு முக்கியமான கன்வர்ஷன் நடக்குது. பாருங்கள், இப்போ ஸ்டார்டிங் நம்மளுக்கு அந்த இன்டர்மீடியட் A எடுத்துக்கலாம். சைக்ளோஹெக்சீன் டெரிவேட்டிவ் நமக்கு இருக்குது. இதில் நம்ம இதுதான் நம்மளோட A. இப்போ ஹைட்ரோபோரேஷன் மிக்சர், அதாவது BH3 in THF ஆட் பண்ணோம் அப்படின்னா ஹைட்ரோபோரேஷன் நடக்கும். ஹைட்ரோபோரேஷன்றது என்ன? நம்மளுக்கு வந்து அடிஷன் ஆஃப் வாட்டர், ஆனால் ஃபாலோ பண்ணுறது வந்து ஆன்டிமார்கானிக் ஆஃப் அடிஷன் ரூல். ஸோ நம்மளுக்கு OH குரூப் வந்து செகண்டரி ஆல்கஹாலாக கிடைக்கும், டெர்ஷரியாக கிடைக்காது. ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு அடிஷன் ஆஃப் வாட்டர் ஆன்டிமார்கானிக் ஆஃப் அடிஷன் ஃபாலோ பண்ணியிருக்குன்றது ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்த ரியேஜென்ட் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து PCC. ஸோ PCC வந்து நம்மளுக்கு செகண்டரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணி நம்மளுக்கு கீட்டோனாக மாற்றும். ஏன்னா இது ஒரு மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ ஆக்சிடேஷன் ப்ராசஸ், செகண்டரி ஆல்கஹால் வில் பி கன்வெர்டட் இன்டு கீட்டோன். இப்போ அடுத்து இந்த கீட்டோனை நம்ம வந்து மெட்டா குளோரோ பெர்பென்சோயிக் ஆசிட்டோட ஆட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நமக்கு ஆக்சுவலி இது வந்து ஒரு பெர் ஆசிட். ஸ்டார்டிங் காம்பவுண்டில் நம்மளுக்கு கீட்டோன் இருக்குது. அப்போ கீட்டோன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் பெர் ஆசிட் நம்மளுக்கு பேயர் வில்லிகர் ஆக்சிடேஷன் நடக்கும். அதாவது கீட்டோன் வந்து லாக்டோனாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இட் இஸ் அ பேயர் வில்லிகர் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். நம்மளுக்கு இப்போது ஒரு சைக்ளிக் கீட்டோன் கிடைக்கும். அதுதான் நம்ம லாக்டோன் அப்படின்னு சொல்லுவோம். மைக்ரேட்டரி ஆப்டிடியூட் பார்த்தோம் அப்படின்னா ஃபினைல் ரிங் தான் மோர் மைக்ரேட்டரி ஆப்டிடியூட். அதனால நம்மளுக்கு ஃபினைல் ரிங்குக்கும் இடையில தான் நம்மளுக்கு ஃபினைலுக்கும் கீட்டோனுக்கு இடையில தான் ஆக்சிஜன் இன்சர்ஷன் நடக்கும். ஸோ இதுதான் நம்மளோட பி ப்ராடக்ட். ஸோ அப்போது நம்ம மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம். இந்த லாக்டோன் ஃபார்ம் ஆகிருக்க ஆப்ஷன் எதுன்னு பார்க்கலாம். நமக்கு ஆப்ஷன் ஏல தான் கரெக்டாக இன்சர்ஷன் ஃபினைல் குரூப்புக்கும்
கீட்டோ குரூப்புக்கு இடையில இன்சர்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். சியும் டி ஆன்சர் கிடையாது, ஏன்னா நம்மளுக்கு அங்கே பேர்விலியர் ஆக்சிடேஷனே நடக்கலை. ஸோ அப்போ இந்த ரியாக்ஷனை பாருங்கள், நம்மளுக்கு சீக்வென்ஸ் ஆஃப் ரீஏஜென்ட் இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பில் என்ன கன்வர்ஷன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். கிரிக்னாட் ரீஏஜென்ட் வந்து நம்மளுக்கு 1-2 அடிஷன் தான் நடக்கும். டொசைல் குரூப்போடு நம்ம ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு ஹைட்ரோலிசிஸ் நடந்து வாட்டர் எலிமினேட் ஆகி நம்மளுக்கு ஒரு அல்கீன் ப்ராடக்ட் சைக்ளோஹெக்சின் கிடைக்குது. அது நம்ம வந்து ஹைட்ரோபோரேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்டிமோரிகானிக் ஆஃப் அடிஷன் ப்ராடக்ட் கிடைக்குது, ஆல்கஹால். அந்த செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணும்போது கீட்டோனாக மாறுது. அந்த சைக்ளிக் கீட்டோன் நம்ம வந்து பெராசிட்டோட ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைக்குது. அடுத்த ஆன்சர் கொஸ்டின் பாருங்கள். இதுலேயுமே நம்மளுக்கு மேஜர் ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டார்டிங் காம்பவுண்ட் பாருங்கள், இது வந்து ஒரு அல்கீன். கொடுத்துருக்க ரீஏஜென்ட் நம்மளுக்கு பெராசிட், ரெண்டாவதாக நம்மளுக்கு ஹைட்ராலிசிஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அல்கீனும் பெராசிட்டும் கொடுத்தா நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் என்ன? ஈப்பாக்சிடேஷன். அல்கீன் வந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பெராசிட்டில் ஈப்பாக்சிடேஷன் நடக்கும். பெராசிட், ஸோ ப்ராசஸ் இஸ் ஈப்பாக்சிடேஷன். இதில் நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா ஈப்பாக்சிடேஷன் ஃபாலோட் பை ரிங் ஓப்பனிங் நடக்குது. நம்ம எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும், ஈப்பாக்சிடேஷனோட ரிங் ஓப்பனிங்கிறது ஒரு ஈப்பாக்சிடிங்கிறது ஒரு இன்ட்ராமோலிகுலர் ரெசன்டிவ் ரியாக்ஷன். ரிங் ஓப்பனிங் எப்போவுமே டைஆக்சியல் ஃபார்மில் தான் நம்மளுக்கு நடக்கும். ஏன்னா இங்கே கொடுத்துருக்க காம்பவுண்ட்ஸை பாருங்கள், நம்மளுக்கு சைக்ளோஹெக்சைன் ஃபியூஸ்டாக இருக்கக்கூடியது தான். ஸோ நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது ஈப்பாக்சைடு ரிங் ஓப்பனிங் will open in diaxial form, in a trans diaxial form. என்னதான் நம்மளுக்கு SN2 ஓட கண்டிஷன் நம்மளுக்கு ரெண்டுமே டைஆக்சியல் பொசிஷன் இருந்தால் தான் ஆன்டி பெரிப்ளேனாரிட்டி வரும். ஸோ கண்டிஷன் வந்து SN2க்கான கண்டிஷன். இது நம்ம பார்ப்போம் எப்படி நம்மளுக்கு இந்த ரியாக்ஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு. நான் இந்த ஸ்ட்ரக்சரை வந்து சேர் ஃபார்மில் ஸ்டார்டிங் காம்பவுண்டை எழுதிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஈப்பாக்சிடேஷன் ஃபார்ம் ஆகுது. பெராசிட் ஆட் பண்ணும்போது ஈப்பாக்சிடேஷன் ஃபார்ம் ஆகும். ஹைட்ரஜன் ரெண்டு நம்மளுக்கு டிரான்ஸ்பொசிஷனில் இருக்குது. இது வந்து நம்ம ஆசிட் ஆட் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு H3O+ அந்த அசிட்டிக் கண்டிஷனில் ஈத்தர் ஈப்பாக்சைடோட ஆக்சிஜன் வந்து will get protonated. இப்போ நம்மளுக்கு நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணும். வாட்டர் தான் நம்மளோட நியூக்ளியோஃபைல். இப்போது ரிங் ஓப்பன் ஆக போகுது. ரிங் ஓப்பன் ஆகுது டைஆக்சியல் ஃபார்மில் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ரெண்டு OH குரூப்புமே நம்மளுக்கு டிரான்ஸ்பொசிஷனில் இருக்கும். ஸோ அப்போ ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்னு பாருங்கள். OH ஆக்சியல் பொசிஷன், அதே மாதிரி இங்கேயுமே OH வந்து ஆக்சியல் பொசிஷன் தான் இருக்கும். ஹைட்ரஜன் ரெண்டுமே டிரான்ஸில் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு இது என்னோட ஸ்ட்ரக்சர், கரெக்டான ஸ்ட்ரக்சர், டிரான்ஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தா இருக்கக்கூடியது நமக்கு டியில் தான் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ரெண்டு OHம் டிரான்ஸ்பொசிஷனில் இருக்குது. மற்றதுலலாம் நம்மளுக்கு சரியாக இல்லை, ஏன்னா சிஸில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து டி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டினில் பாருங்கள், நம்மளுக்கு ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ரீஏஜென்ட்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு டைபால் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு கிரிக்னாட் ரீஏஜென்ட் கொடுத்துருக்காங்க, PCC கொடுத்துருக்காங்க. டைபால் வந்து நம்மளுக்கு செலக்டிவ் ரிடக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரீஏஜென்ட். எஸ்டரை, எஸ்பெஷலி எஸ்டரை வந்து ஆல்டிஹைடாக நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணும். ஓகே, ஸோ செலக்டிவ் ரிடக்ஷன் ஆஃப் எஸ்டர்ஸ் டு ஆல்டிஹைடுக்கான ரீஏஜென்ட் தான் டைபால் ரீஏஜென்ட். ஓகே.
ஸோ நம்மளுக்கு வந்து செலக்டிவ் ரிடக்ஷன் இஸ் a selective reducing agent. எஸ்டர் வந்து ஆல்டிகைடாக கன்வெர்ட் ஆகும். இது ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ நம்மளுக்கு இப்போ கொடுத்துருக்க அந்த சைக்ளிக் கீட்டோ, அதாவது சைக்ளிக் எஸ்டர், அந்த லாக்டோன் வந்து நம்மளுக்கு ரிங் ஓப்பன் ஆகி ஆல்டிகைட் நமக்கு கிடைக்கும். ஸோ பார்ஷியல் ரிடக்ஷன் நடக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கான ப்ராடக்ட் என்னவாக இருக்கும்? ஏன்னா இங்கே கொடுத்துருக்க ரீஏஜென்ட்ஸ் பாருங்கள். அடுத்து இருக்கிறது நம்மளுக்கு கிரிக்னாட் ரீஏஜென்ட் இருக்குது, பிசிசி இருக்குது. நம்மளுக்கு ஃபஸ்ட் ரெடியூஸ் ப்ராடக்டோட ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிருவோம். இங்கே ரிங் ஓப்பன் ஆகிறதுனா OH, அங்கே நம்மளுக்கு ஆல்டிகைடாக மாறும். ஹைட்ரஜன் ரெண்டுமே டிரான்ஸ்போசிஷனில் தான் இருக்கும். அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு கிரிக்னாட் ரீஏஜென்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. கிரிக்னாட் ரீஏஜென்ட்டில் நம்மளுக்கு அல்கைல் குரூப், ஓகே, அதை ஆர் மைனஸ் எடுத்துக்கலாம், MgB அல்கைல் குரூப் வந்து நம்மளுக்கு அட்டாக் கார்பனைல் கார்பன் 1-2 அடிஷன் நமக்கு நடக்குது. ஸோ நம்மளுக்கு அப்போது ஆல்கஹாலாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகும். இப்போ நமக்கு இங்கே கிடைக்கக்கூடியது 2 டையால் கிடைக்குது. 2 பக்கமும் நமக்கு OH இருக்குது. ஓகே, நான் இங்கே டபுள் பண்ணுறேன், இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன் அல்கைல் குரூப்பை. அடுத்து போட்டிருக்க மூணாவதாக நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்க ரீஏஜென்ட் என்ன? PCC நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. PCC வந்து ஒரு மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். நமக்கு 2 ஆல்கஹாலுமே நம்மளுக்கு ஆக்சிடைஸ் ஆகி ஒரு டைகீட்டோன் காம்பவுண்ட் நமக்கு கிடைக்கும். இதுதான் நமக்கான ப்ராடக்ட். இப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். மற்ற எல்லா இடங்கள்லையுமே நம்மளுக்கு வந்து ஆல்டிகைடே மாறல. ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே அங்கே கன்வர்ஷன் வந்து ரிங் ஓப்பன் ஆகாமலே நம்மளுக்கு Bலையும் Cலையும் இருக்குது. அந்த டைபால் ரெடியூசிங் ஏஜென்ட் இதே அங்கே ஆக்ட் ஆகலாம். அப்போ Bயும் C நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். Dயில் நம்மளுக்கு வந்து 2 பக்கமே அல்கீன் இருக்குது. இங்கே கண்டிப்பாக ஆல்கஹால் வந்து அல்கீனாக மாறாது. ஸோ டியும் ஆப்ஷன் கிடையாது. ஸோ கரெக்டான ஆப்ஷன் வந்து நமக்கு A. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதுலேயுமே நம்மளுக்கு மேஜர் ப்ராடக்ட் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் காம்பவுண்ட் நம்மளுக்கு ஒரு பைசைக்ளிக் கீட்டோன் இருக்குது. கொடுத்துருக்க ரீஏஜென்ட் பாருங்கள், ஒரு பெர் ஆசிட் இருக்குது. நம்மளுக்கு கீட்டோன் பெர் ஆசிட் அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது வந்து பேயர் வில்லிகர் ஆக்சிடேஷன். ஸோ அப்போ சைக்ளிக் கீட்டோன் வந்து லாக்டோனாக நமக்கு மாறும். அந்த சைக்ளிக் லாக்டோனா எஸ்டரோட லாக்டோனோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஏன்னா இது ஒரு பேயர் வில்லிகர் ஆக்சிடேஷன் நடக்குது. பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் இன்சர்ஷன் நடக்கிறது நம்மளுக்கு வந்து அந்த பிரிட்ஜ் ஹெட் பக்கத்தில் தான் நடக்கும். ஏன்னா அது டெர்ஷரி கார்பன். நம்ம மைக்ரேட்டரி ஆப்டிடியூடில் வந்து டெர்ஷரி கார்பன் இஸ் மோர் மைக்ரேட் தேன் செகண்டரி. ஸோ அப்போ அந்த மைக்ரேட்டரி ஆப்டிடியூட் படி நம்மளுக்கு பிரிட்ஜ் ஹெட் பக்கத்தில் தான் நமக்கு லாக்டோன் ஃபார்ம் ஆகும். Migratory aptitude note பண்ணிப்போம். Tertiary alkyl is more have more migratory aptitude than the secondary alkyl. ஸோ நம்மளுக்கு bridge head பக்கத்தில் லாக்டோன் ஃபார்ம் ஆகுது. அடுத்த கண்டிஷன் நம்மளுக்கு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் இஸ் அ ரெடியூசிங் ரீஏஜென்ட். ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த கீட்டோன் க்ளீவ் ஆகி நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகி நம்மளுக்கு டையால் கிடைக்கும். ஸோ
ஸோ நம்மளுக்கு இந்த ரிங் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு வந்து ஆல்கஹால் வந்து பேக் சைடில் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ OH ஏன்னா அது பல்கியாக இருக்கிறதுனால ஒரே சைடில் வர முடியாது. ஸோ இதுதான் நம்மளுக்கான ப்ராடக்ட். ஸோ இதை நம்ம ரீஏஜென்ட் கொஸ்டின் ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து ஒரு சைக்ளோபென்டேன் வச்சு கொடுத்துருக்காங்க. நான் ஸோ இப்படி வரைஞ்சிக்கலாம். இதை மெத்திலுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் OH ஃபார்ம் ஆகும். சாரி, அங்கே இல்லை, நம்மளுக்கு இந்த பொசிஷனில் ஆல்கஹால். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் C will be the correct answer. Sorry, B will be the correct answer. ஏன்னா Cயில் நம்மளுக்கு அங்கே கார்பன் கவுண்டே தப்பாக இருக்குது. Cலையும் Dலையும் கார்பன் கவுண்டே நமக்கு தப்பாக இருக்குது. ஏபியில் பார்த்தோன்னா B தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஏன்னா அடிஷன் வந்து நம்மளுக்கு பேக் சைட் தான். ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு அவே ஃப்ரம் வியூவர்ஸாக தான் இருக்கணும், ஆல்கஹால். ஸோ ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏ நமக்கு கிடையாது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதில் என்ன மேஜர் ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க காம்பவுண்ட்ஸ் ரீஏஜென்ட்ஸ் சொல்ல பாருங்கள். சீக்வன்ஸ் ஆஃப் ரீஏஜென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு அண்ட் NaOH. ஸோ அல்கலைன் மீடியத்தில் ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து ஈபாக்சிடைசிங் ஏஜென்ட் ஆகும், ஏன்னா உள்ளுக்கு ஒரு அல்கீன் இருக்குது. ரெண்டு வந்து நம்மளுக்கு ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க, அப்போ ஹைட்ரஜன் டெரிவேட்டிவ் ஃபார்ம் ஆகும். மூணாவதாக பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு டெர்ஷியரி பியூட்டாசைடு கொடுத்துருக்காங்க, அது வந்து பேஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன நடக்குதுன்றதை பார்த்துடலாம். நம்மளுக்கு அந்த அல்கின் இல்லையா, அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து நம்மளுக்கு ஈபாக்சிடேஷன் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். ஸோ நம்மளுக்கு அல்கின் வந்து நம்மளுக்கு ஈபாக்சைடாக ரிங்குக்குள்ளே ஃபார்ம் ஆகும். இங்கே ஈபாக்சைடு ஃபார்ம் ஆகும், டபுள் பாண்ட் ஓ அப்படியே தான் இருக்கும். இப்போது செகண்ட் ரீஏஜென்ட் நம்மளுக்கு ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் வந்து நம்மளுக்கு கீட்டோனோட ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு இமின் டைப் ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ இது ஒரு கண்டென்சேஷன் ரியாக்ஷன், வாட்டர் வெளியே போகுது. மூணாவதாக நமக்கு ஆட் பண்ணக்கூடிய ரியேஜென்ட் வந்து பொட்டாசியம் டெர்ஷியரி பியூட்டாக்சைடு இஸ் அ பேஸ். ஸோ இது புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ அதனோட ஸ்ட்ரக்சர் நான் இப்படி வரைகிறேன். இப்போ பியூட்டாக்சைடு வந்து நம்மளுக்கு NHல உள்ள புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ அப்புறம் அது நம்மளுக்கு N- மாறும். இப்போ N- வந்து நம்மளுக்கு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நம்மளுக்கு ஈபாக்சைடு ரிங் ஓப்பன் ஆகும். ஸோ இது ட்ரான்ஸ் பொசிஷன் போகும். ஸோ கீழே வரும், நமக்கு O- கீழே வரும், ரிங் ஓப்பன் ஆகி. இப்போ நம்மளுக்கு பெஸ்ட் லீவிங் குரூப், டொசைல் குரூப்பும் பெஸ்ட் லீவிங் குரூப், நைட்ரஜனும் நம்மளுக்கு வெளியே போகும். ஸோ எலக்ட்ரான் வந்து ஆக்சிஜனோட எலக்ட்ரான் இங்கே அட்டாக் பண்ணும். இந்த பாண்டிங்கை க்ளீவ் ஆகி நம்மளுக்கு ஒரு அல்கைன் டைப் இன்டர்மீடியட், ஓகே, இங்கே அல்கைன் ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ நைட்ரஜனும் டொசைல் குரூப் நம்மளுக்கு வெளியே போயிடும். நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் பாருங்கள், ஒரு அல்கைன். இப்போ இந்த அல்கைன் நமக்கு வந்து நாலாவதாக கொடுத்துருக்க ரீஏஜென்ட் வந்து லிண்ட்லர் காட்டலிஸ்ட். அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அல்கைன் வந்து சிஸ் அல்கீனாக மாறும்.
சிஸ் அல்கீனாக மாறிச்சு அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ லிண்ட்லர் கேரக்டர்ஸ். ஸோ சிஸ் அடிஷன் நம்மளுக்கு நடந்து ப்ராடக்ட் பி கிடச்சிருக்கு. ஸோ டிசிலாம் கிடையாது நம்மளுக்கு. ஏல கரெக்டான சிஸ் பொசிஷனில் இல்லை. ஸோ நம்மளுக்கு ஏயும் ஆன்சர் கிடையாது. பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது நம்மளோட லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொடுத்துருக்க இதனோட மெக்கானிசம் தெரிஞ்சால் மட்டும் தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ரியேஜெண்ட்டை பார்த்தா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா DMSO இன் டைஆக்சைடு குளோரைடு ஆக்சைடு குளோரைடுக்கு இட்ஸ் ஸ்வான் ஆக்சிடேஷன். ஸோ ஸ்வான் ஆக்சிடேஷனில் ஆல்கஹால் வந்து நம்மளுக்கு கீட்டோனாக மாறி, ஏன்னா செகண்டரி ஆல்கஹால் அதனால் கீட்டோனாக மாறி இருக்குது. ரியேஜெண்ட் பாருங்கள், DMSOட எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூண்டான ஆக்சைடு குளோரைடு இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து DMSO வந்து டைஆக்சைடு குளோரைடு தான் ரியாக்ட் பண்ணும், ஆல்கஹாலோட ரியாக்ட் பண்ணாது. ஸோ அதனால் நம்ம ஆப்ஷன் E அண்ட் Bயை வந்து நம்மளால் எலிமினேட் பண்ண முடியும். ஏன்னா அங்கே கொடுத்துருக்கிறது வந்து ஆல்கஹால் தான் இனிஷியலாக ரியாக்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். C அண்ட் Dக்கு வருவோம். ஓகே, C அண்ட் Dயில் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆக்சைடு குளோரைடு தான் ஃபஸ்ட்டு ரியாக்ட் பண்ணணும். ஆனால் ரியாக்ட் பண்ணி என்ன ஸ்பீசிஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா டைமெத்தில் சல்ஃபாக்சைடு நம்மளுக்கு வந்து குளோரைஸ் ஆகிறதுனால சல்ஃபர் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அது நம்மளுக்கு ஆக்சைடு குளோரைடோட அட்டாக் பண்ணி நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்பீசிஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டைமெத்தில் குளோரோ சல்ஃபோனியம் அயான் தான் நமக்கு ஃபார்ம் ஆகும். கார்பன் மோனாக்சைடு வெளியே போகும், கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகும், அண்ட் Cl மைனஸ் அயான் வெளியே போகும். ஓகே, ஸோ நான் ஒரு ஸ்டெப் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இப்போ அதை வரைகிறேன். ஆக்சுவலி என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே வந்து சல்ஃபர் வந்து இந்த கார்பனில் அட்டாச் ஆனதுக்கப்புறம் குளோரைடு நமக்கு வெளியே அனுப்பும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த குளோரைடு மறுபடியும் வந்து நம்மளுக்கு சல்ஃபரை அட்டாக் பண்ணும். ஸோ பாண்ட் ஷிஃப்டிங் நடக்கும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகும், அதே மாதிரி கார்பன் மோனாக்சைடு வெளியே போகும், குளோரைடு அயான் வெளியே போகும். ஸோ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டைமீத்தைல் சல்ஃபோனியம் அயான் நமக்கு ஃபார்ம் ஆகுது. குளோரோசல்ஃபோனியம் அயான், டைமீத்தைல் குளோரோசல்ஃபோனியம் அயான், இதுதான் நமக்கான இன்டர்மீடியட். ஓகே, ஸோ அதுதான் நம்மளுக்கு ஆல்கஹாலோட ரியாக்ட் பண்ணி கீட்டோன் கிடைக்கும். ஸோ அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா C அண்ட் Dயில் C தான் சரியான ஆன்சர். அங்கே தான் நமக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா Dயில் வந்து OCl இருக்குது, அதனால் கிடையாது. C தான் கரெக்டான ஆன்சர். செகண்ட் ஸ்டெப்பில் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த டைமெத்தில் குளோரோசல்ஃபோனியம் அயான் வந்து ஆல்கஹாலோட நம்மளுக்கு ட்ரீட் பண்ணும்போது கீட்டோனும் டைமெத்தில் சல்ஃபைடும் கிடைக்கும். ஸோ அப்போது இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணனா நம்மளுக்கு அதனோட ரியாக்ஷன் மெக்கானிசம் ப்ராப்பராக தெரியணும். ஸோ இந்த கேஸ் ஆஃப் ஸ்வான் ஆக்சிடேஷனில் ஸ்வான் ஆக்சிடேஷன்றது DMSO அண்ட் டைஆக்சைடு குளோரைடை பார்த்தா நம்மளால் கண்டுபிடிக்க முடியணும். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்மளுக்கு டைமெத்தில் குளோரோசல்ஃபோனியம் அயான் ஃபார்மேஷன். தேங்க்யூ.